எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் பொன்ராம் சார். நான் அவரோட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அது நடந்துச்சு. அவர் எனக்கு இந்த படத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தார். என்னோட அந்த காமெடி வேர்ஷன் வெளியே கொண்டு வரது, என் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாம் அவர் முன்னாடியே ஒர்க் பண்ணி அதை ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காரு. அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிராமத்து கதையாகவே வருதுன்ட்டு இல்லை, எனக்கு நடுவில் 2 படம் ட்ராப் ஆச்சு. அந்த 2 படமுமே சிட்டி சப்ஜெக்ட் தான். ஸோ அது இல்லாமல் ஒரு கிராமத்து படம் வருது. ஏன்னா அப்பா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து படம் பண்ணுவார், ஒரு சிட்டி பண்ணுவார், ஒரு கிராமம். அப்படி தான் எனக்கும் எதர்ச்சியாக அமைஞ்சுது. ஆனால் பேக் டு பேக் கிராமத்து படமாகவே ரிலீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறது எல்லாம் சிட்டியாக தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் யாருமே ஃபேமிலியோட ஒர்க் பண்ணலை. எனக்கு அப்பா அப்பயே சொன்னார், இந்த மாதிரி நீ ராஜா சாரோட ஃபேமிலி எல்லாரோடையும் முடிஞ்சால் ஒர்க் பண்ணணும்னாரு. அதனால தான் ஃபஸ்ட்டு கார்த்திக் ராஜா சாரை என் ஃபஸ்ட்டு படத்துக்கு போட்டது. படைத்தலைவனுக்கு எதிர்பார்க்காம இளையராஜா சார் வந்தார். இதுக்கும் யுவன் சங்கர் ராஜா சார் அப்படி தான் சைன் ஆனிச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். பவதாரிணி அக்கா கூட எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. இல்லை அதெல்லாம் வரல. அது ஒரு ப்ரொடக்ஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இதில் வெறும் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லா வேலையும் ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டாரு. எனக்கு என் ஹைட்டை பற்றி என்றைக்குமே கவலை இல்லையா. நான் எதுக்கு கவலை பண்ணணும்? எனக்கு என் ஹைட்டை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் இன்னும் ஹைட்டாக கூட வளர்ந்துக்கலாமோன்னு நினச்சிருக்கேன். பட் எனக்கு அதை பற்றி என்றைக்குமே கவலை கிடையாது. உங்களுக்கு யாரு கூட இப்போ சரத்குமார் சார் கூட நடிச்சிட்டீங்க, இந்த மாதிரி யாரு கூட நடிக்கணும்னு ஆசை இல்லை, யார் டைரக்ஷன்ல தான் நடிக்கணும்னு? ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, எல்லாரோடையும் பண்ணணும். எல்லா நோன் டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ், புது ஆக்டர்ஸ், நோன் ஆக்டர்ஸ் எல்லாரோடையும் ஆக்ட் பண்ணணும். ஒருத்தர் 2 பேரும் நம்ம சுருக்கிட முடியாது இல்லையா. சினிமா பெருசு, யார் கூட வேணா பண்ணலாம். உங்களை பார்க்கும்போது அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்? அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் என்னை பார்த்தா அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்றீங்க. ஸோ அது எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் என்ன படம்? படம் ரிலீஸ் ஆக போகுது. இது UA 13+ வந்திருக்கு. ஸோ எல்லாருமே பசங்கள்லேருந்து ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் பொன்ராம் சார் படம் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.